இன்னைக்கு வந்து நான் வந்து பரங்கிக்காய் வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். பாருங்கள், இந்த பரங்கிக்காய் ஆக்சுவலாக வந்து நம்ம ஊர்ல எல்லாம் வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். இங்கே நெதர்லாண்ட்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பரங்கிக்காய் கிடைக்கும் நமக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப்பு. ஸோ இப்போ இந்த பரங்கிக்காயை வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சாம்பார் செய்ய போகிறேன். ரொம்ப சிம்பிள் வேலை, ஈஸியாக ஃபாஸ்ட்டாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் பம்கினை வந்து இந்த மாதிரி ஸ்கின் எல்லாம் எடுத்து நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் சாம்பார் வந்து செய்ய போகிறேன். ஆக்சுவலாக இப்போ நான் செய்ய போகிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 1.5 ஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். நம்ம கோகோனட் ஆயில் எடுக்கும்போது வந்து சாம்பாரோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கடுகு தாளிச்சுக்கிறேன். ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்திக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நான் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிறேன். நம்ம சாம்பார் எப்போ செஞ்சோம்னாலும் பெருங்காயத்தூள் வந்து கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணிக்கணும். சாம்பாருக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஆனியன் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி இதை வந்து நான் வதக்கிக்கிறேன். பாருங்கள், நான் பெரிய ஆனியன் சேர்த்திருக்கேன். இது கூடவே கொஞ்சம் வந்து சின்ன ஆனியனும் சேர்த்துறேன். ஏன்னா சின்ன ஆனியன் சேர்த்தும் போது நமக்கு வந்து ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு. அதனால் நான் சின்ன ஆனியன் சேர்க்குறேன் கொஞ்சம். இது கூடவே வந்து நமக்கு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 பூண்டு வந்து சேர்த்திருக்கேன். ஸோ நமக்கு வந்து பூண்டு வந்து ஒரு ஃபுல் பூண்டு நம்ம போடுறனாலும் சாம்பாருக்கு வந்து போடலாம். பூண்டு சேர்த்துறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ இதையும் நல்லா நான் வதக்கி எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு தக்காளி சேர்த்து இதையும் சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டீஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர் சேர்த்திக்கிறேன். பாருங்கள், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நான் இப்போ சில்லி பவுடர் சேர்த்திக்கிறேன். வந்து நான் கொரியண்டர் சீடும் ஜீரகமும் வந்து ஈக்குவலாக வந்து கலந்து இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பவுடரை அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 1.5 ஸ்பூன் அளவு நான் எடுத்து போட்டுக்கிறேன். வந்து இந்த போட்ட மசாலா எல்லாம் லைட்டாக ஆயிலில் வந்து நான் வந்து வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ நான் மசாலா எல்லாம் போட்டு லைட்டாக வந்து ஆயிலில் ஒரு சாட்டே பண்ணிவிட்டு, ஆனால் வந்து நம்ம வந்து ரொம்ப பேர்ன் பண்ண விட்டுறக்கூடாது. ஸோ அதனால் லைட்டாக என்ன பண்ணுறேன்னா நான் தண்ணி ஊற்றி விட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் துவரப்பருப்பை வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சு இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சாம்பார் போடும்போது வந்து ஒன்று வந்து பருப்பு சீக்கிரமாக வெந்துடும், இன்னொன்று வந்து பருப்பு கொஞ்சம் ஊற வச்சு அந்த தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாம்பாருக்கு யூஸ் பண்ணுறது வந்து இன்னுமே நல்லது. இப்போ நான் சாம்பார் வந்து எந்த அளவு துவரப்பருப்பு எவ்வளவு எடுக்கிறேனோ அதுக்கு ஈக்குவலாக வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பம்கின் எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ வந்து ஒரு 3/4 கப் வந்து துவரப்பருப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு ஈக்குவலாக வந்து நான் பம்கின் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் கலந்து எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து துவரப்பருப்பு வந்து சேர்த்திக்கிறேன். இப்போ பாருங்கள், பருப்பு சேர்த்திட்டேன். இதுக்கப்புறமா நான் வந்து பரங்கிக்காயும் சேர்த்திக்கிறேன். இப்போ அதுக்கு ஈக்குவலாக 1 கப் வாட்டரை ஊற்றிக்கிறேன். ஸோ நம்ம வந்து பருப்பு வேகிற அளவு வாட்டர் சேர்த்திக்கணும். இன்னும் கொஞ்சம் வாட்டர் சேர்த்திக்கிறேன். ஆக்சுவலாக நார்மலாக வந்து நம்ம வந்து பருப்பையும் பரங்கிக்காயும் தனியாக ஒரு கப்பில் வேக வச்சு அதுக்கப்புறமா ஆனியன் தக்காளி இதெல்லாம் தாளித்து அதில் வந்து நம்ம சேர்த்து நம்ம சாம்பார் செய்வோம். நான் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பரங்கிக்காய் சாம்பார் தேவையான சால்ட்டையும் நான் சேர்த்திக்கிறேன். நான் வந்து ஒரு லிட் வச்சு பருப்பு வேக முடிய நான் வந்து இதை வந்து குக் பண்ண போகிறேன். நம்ம வந்து குக்கரில் வேணாலும் இதை வச்சு நம்ம வந்து விசில் விடலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஓப்பனாக இருக்கிறதுல வந்து நான் குக் பண்ணணும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பாத்திரத்தில் சமைச்சிருக்கேன். இப்போ
பாருங்க சாம்பார் ரெடி ஆயிருச்சு. சாம்பார் வந்து நம்ம வந்து ரொம்ப திக்காவும் வைக்கக்கூடாது, அதுக்காக தண்ணியோட்டும் வைக்கக்கூடாது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து என்னோட பரங்கிக்காய் பீசஸ் இருக்கும். ஸோ இது நம்ம சாம்பார் வந்து நம்ம ரைஸ்க்கோ சப்பாத்திக்கோ இல்லை பூரி இதுக்கெல்லாம் நம்ம வச்சு சாப்பிடும்போது வந்து நமக்கு வந்து இந்த பரங்கிக்காய் வந்து அப்பப்போ வரும்போது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நான் 1 ஸ்பூன் அளவு வந்து புளித்தண்ணி சேர்த்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் வந்து புளியோட அளவு அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் 2 ஸ்பூன் அளவு கூட வந்து நீங்கள் புளித்தண்ணி வந்து சேர்த்திக்கலாம். ஆக்சுவலாக வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு சாம்பாரை வந்து நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம அதை புளித்தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு நம்ம வந்து சாம்பார் வந்து ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்க என்னோட பம்கின் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பார் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். ஆக்சுவலாக வந்து நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு இது டேஸ்ட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.